தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற குடமுழுக்கு உள்ளிட்ட விழாக்களில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே கொத்தவாசல் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா கணபதி, ஸ்ரீ சுப்பிரமணியர், மகா மாரியம்மன், ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. யாகசாலை பூஜைகளை தொடர்ந்து புனித நீர் அடங்கிய கடங்கள் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கோபுர விமானம் மீது ஊற்றி குடமுழுக்கு நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் நம்பியந்தல் கிராமம் ஐயன் குளக்கரையில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு முனீஸ்வரன் சுவாமி ஆலய நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. பூஜை செய்யப்பட்ட புனித நீரால் வேத மந்திரங்கள் முழங்க குடமுழுக்கு நடத்தப்பட்ட மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அய்யனார்பட்டியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் பக்தர்கள் புடைசூழ கோலாகலமாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் உத்திரங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மற்றும் ஸ்ரீ ஜெயவீர ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மங்கள வாத்தியங்கள் இசைக்கப்பட்டு கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கலசத்திற்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் களியங்காடு சிவன் கோவிலில் ஆவணி மாதம் முதல் ராகுகால துர்கா பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பெண்கள் திருவிளக்குகளுக்கு பூஜைகள் செய்து அம்மனை வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து சிவபெருமானுக்கும் மீனாட்சி அம்மனுக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன.